காலகிராமங்களில் பரபரப்பான கதைகளில் அஞ்சும் பாத்திரமாக பாம்புகள் தோன்றுகின்றன. ஆனால் சில பாம்புகள் அவற்றின் மாபெரும் படைப்பு மற்றும் ஆற்றலால் நம் புராணங்களை நிரப்பியவை. வசுகி இண்டிகஸ் இது உலகில் கண்டறியப்பட்ட மிகப்பெரிய பாம்பு. இது ஒரு காலத்தில் நாம் வாழும் இந்த உலகத்தில் பயணித்தது. அதன் மாபெரும் உடல், அதன் அசுர சக்தி, அவை நம் கண்களுக்குத் தெரியாமல் நிச்சயமாக இந்த நிலத்தில் ஆட்சியாளர்களாக இருந்தன. அந்த பாம்பு, அதன் இரகசியங்களை உணர்ந்தவர்கள் இதுவரை யாரும் இல்லை. இது ஒரு புராணத்தில் மறைந்தது. அப்படி அதன் பாரம்பரிய பின்புலம் எது? உலகின் முதன்மையான பாம்பாக அமைந்த இந்த வசுகி, அது எவ்வாறு அந்த நேரத்தில் நீண்ட காலங்களாகச் சூழ்ந்து போகும் கதையை உருவாக்கியது? உலகின் மிகப்பெரிய பாம்புகளின் வரலாற்றில் டைட்டனோபோவா ஒரு முக்கிய இடத்தை கொண்டுள்ளது. ஆனால் வசுகி இன்டிகஸ் அவருடன் ஒரு அற்புதமான இணைப்பில் கடந்து சென்றது. இவை இரண்டிற்கும் ஒரு இணைப்பு இருக்கிறது. ஒரு மாபெரும் பாம்பு ஆபத்தையும் அதிர்வையும் ஒரே நேரத்தில் தரும். இந்த பயணம் ஒரு திகில் மற்றும் ஆராய்ச்சி கூட்டத்திற்கான சந்திப்பு. நீங்கள் இப்போது புராணங்களிலும் அறிவியலிலும் மறைந்துள்ள மர்மங்களை கண்டுபிடிக்க வருகிறீர்கள். வணக்கம். இது உங்கள் சிந்தனை சுவடுகள். சிந்தனைகளை தூண்டும் ஒரு பயணம். புராணங்களின் ஆழத்தில் வசுகி, பாம்புகளின் அரசன், பெரும்பாலும் சிவபெருமானின் கழுத்தில் சுழலும் நிலையில் காட்சியளிக்கின்றது. இந்த பாம்பு சிவபெருமானின் இணைப்புகளுக்கு முக்கியமான ஒரு பகுதிதான். இந்த பாம்பு புராணங்களில் மிக முக்கியமான பாத்திரம் வகிக்கின்றது. பழமையான காலத்தில் தேவர்கள் மற்றும் அசுரர்கள் அமிர்தத்தை பெற விரும்பினார்கள். அது சமுத்திரத்தின் ஆழத்தில் மறைந்திருந்தது. அதை பெற அவர்கள் ஒற்றுமையாக இணைந்து பார்க்கடலை கெதுக்கிய அந்த மாபெரும் நிகழ்வை பார்க்கடல் மத்தனம் என்று அழைக்கின்றனர். மந்தர பர்வதம் கெதுக்குவராகவும் வாசுகி நாகன் கயிறாகவும் பயன்படுத்தப்பட்டான். அசுரர்கள் வாசுகியின் தலையை பிடித்து இழுத்தனர். தேவர்கள் வாளை பிடித்தனர். கடலை கெதுக்கிய போது பல விலை மதிப்பில்லாத பொருள்கள் வெளிவந்தன. காமதேனு, ஐராவதம், மகாலட்சுமி தேவி மற்றும் பல. ஆனால் அவற்றிற்கெல்லாம் முன்பு ஒரு கொடிய விஷம் வெளிவந்தது. அந்த விஷம் பெயர் ஹாலாஹல விஷம். அது மிகவும் கொடியது. அது வெளிவந்தவுடன் முழு உலகமே அழிந்துவிடும் நிலை வந்தது. அந்த விஷத்தின் புகை மட்டும் போதுமானது அனைத்தையும் அழிக்க. தேவர்களும் அசுரர்களும் திகைத்து விட்டனர். யாரும் அதை அணுக முடியவில்லை. உடனே அவர்கள் பிரபஞ்சத்தின் பாதுகாவலரான சிவபெருமானை அணுகினார்கள். அவர் மிகுந்த தயையுடன் உலகத்தைக் காக்க எந்த தயக்கமும் இல்லாமல் அந்த ஹாலாஹல விஷத்தை கைபத்தியில் எடுத்து குடித்தார். அவரது மனைவியான பார்வதி தேவி அதைக் கண்டு அதிர்ச்சியடைந்து உடனே அவர் கழுத்தைப் பற்றி கசக்கினார். அந்த விஷம் உடலில் பரவாதவாறு தடுக்க. அதனால் விஷம் சிவபெருமானின் கழுத்திலேயே தங்கிவிட்டது. அந்த விஷத்தின் தாக்கத்தால் அவரது கழுத்து நீல நிறமாக மாறிவிட்டது. அந்த நாளிலிருந்து சிவபெருமான் நீலக்கண்டன் என்று அழைக்கப்பட ஆரம்பித்தார். இது ஹிந்து புராணம். இப்போது அறிவியல் என்ன சொல்கிறது என்று பார்ப்போம். 60 மில்லியன் ஆண்டுகளுக்கு முன் பூமி இன்றைக்கு இருப்பது போலவே இல்லை. டைனோசார்கள் அழிந்துவிட்டனர். அந்த இடத்தை புதிய உயிர்கள் அடைந்து கொண்டன. அந்த பரிணாம மாற்றத்தில் ஒரு மாபெரும் பாம்பு தன் நிழலை பூமியிலே விட்டுச் சென்றது. கொலம்பியாவின் ஷெர்ரேஜான் படிமட்டம் எனும் இடத்தில் 2009 நடந்த ஒரு அகழ்வில் ஆய்வாளர்கள் அதிசயத்தில் உறைந்துவிட்டனர். அவர்கள் கண்டுபிடித்தது சாதாரணமான பாம்பின் ஃபாசில் இல்லை. இது டைட்டனோபோவா. இது நீளம் 13 மீட்டர், அதாவது ஒரு ஸ்கூல் பஸ்ஸை விட நீளமானது. எடை 1.2 டன். ஒரு காலத்தில் இது பூமியின் மீது விளங்கிய மிகப்பெரிய பாம்பு. டைட்டனோபோவா ஒரு நதியிலும் காடுகளிலும் வாழ்ந்த நீராவி பாம்பு. அதாவது இன்று நாம் காணும் போவா கான்ஸ்ட்ரிக்டர், அனகாண்டா ஆகியவைகளின் ஒரு பழமையான மற்றும் பரம்பரையான வடிவம். ஆனால் இது அவை விடவும் பெரியதும் சக்தி வாய்ந்ததும். அதன் வாழ்க்கைதான் மிகவும் ஆழமானது. அது இரையை தன் வலியால் நெரித்து கொன்று விழுங்கும் கன்ஸ்ட்ரிக்டர். இயற்கையின் அபூர்வ கலை எனலாம். ஆனால் புவியின் சூழ்நிலை மாறியது. காலச்சுழற்சி குளிர்ந்தது. அதிகம் குளிர்ந்த காலநிலையை டிட்டனோபோவா எட்ட முடியவில்லை. அதன் பரம்பரை மறைந்தது. ஆனால் அதனுடைய ஃபாசில் நமக்கு ஒரு எவல்யூஷனரி க்ளூவாக இருக்கிறது.
பரிணாமத்தின் பாதையை புரிந்து கொள்வதில் இது ஒரு முக்கியமான கட்டம். டைட்டனோபோவா ஒரு காலத்தில் பூமியை ஆட்சி செய்த பாம்பு. இப்போது அது புவியின் கதைகளில் ஒரு ஜெந்தான பாதிப்பாக உயிர் வாழ்கிறது. இதைத் தொடர்ந்து 2005ஆம் ஆண்டு இந்தியாவின் குஜராத் மாநிலம் பானந்த்ரோவில் அமைந்துள்ள லிக்னைட் சுரங்கத்தில் மண்ணுக்குள் புதைந்து கிடந்த 27 முதுகெலும்பு துணுக்குகளை விஞ்ஞானிகள் கண்டறிந்தனர். ஆனால் அந்த ஃபாசில்களின் உண்மையான சயின்டிஃபிக் வேல்யூ 2024இல் தான் உலகத்திற்கு முழுமையாக தெரிவானது. அந்த புதிய இனத்திற்கு அவர்கள் வைத்த பெயர் வாசுகி இண்டிகஸ். இது சாதாரண பாம்பு அல்ல. இது ஒரு வலிமை மிக்க ராட்சத தகுதியுடைய பாம்பு. இது 11 முதல் 15 மீட்டர் வரை நீளமுடையதாக மதிப்பிடப்பட்டுள்ளது. ஒரு பள்ளி பேருந்தை கூட நீளத்தில் மிஞ்சக்கூடிய அளவு. எடை மட்டும் பார்த்தாலும் சுமார் 1000 கிலோ, அதாவது ஒரு முழு மெட்ரிக் டன். சற்று கற்பனை செய்யுங்கள். ஒரு நதிக்கரையில் அமைதியாக படுத்திருந்தாலும் எதிரியை பார்த்தவுடன் அசைவின்றி தாக்கும் ஆம்புஷ் பிரெடேட்டர் என்ற வகையை சேர்ந்தது இந்த வாசுகி. இக்கண்டுபிடிப்பு உலக அறிவியல் துறைக்கே ஒரு பெரிய அதிர்வலை ஏற்படுத்தியது. இதுவரை உலகத்தில் கண்டறியப்பட்ட மிகப்பெரிய பாம்பு என்ற பெயரை கொலம்பியாவில் கண்டுபிடிக்கப்பட்ட டைட்டானோபோவா தான் ஏந்தியிருந்தது. அதுவும் 13 மீட்டருக்கு மேல் நீளமில்லை. ஆனால் இப்போது இந்தியா சொல்கிறது, நம்ம நாட்டிலும் அதைவிட பெரிய பாம்பு வாழ்ந்ததென பூரிப்புடன் சொல்லக்கூடிய நேரம் இது. இது வெறும் ஒரு பார்ப்பட்டை அல்ல, இது ஒரு அறிவியல் வரலாற்றின் வெற்றிக்குறி. மேலும் நம்ம தேசத்தின் உயிரியல் ஆழம் பற்றிய பெருமைமிகு சான்றும் கூட. 47 மில்லியன் ஆண்டுகளுக்கு முன்பு நம்ம இந்திய மண்ணில் இப்படிப்பட்ட ஒரு வல்லமையுடைய உயிரினம் வாழ்ந்தது என்பது தமிழராக நமக்கு ஒரு பெரும் வியப்பும் கௌரவமும் தருகிறது. இந்த ஃபாசிலுக்கு வாசுகி எனும் பெயர் சூட்டப்பட்டது நம் புராணங்களுக்கும் அறிவியலுக்கும் இடையே ஒரு அழகான இணைப்பை உருவாக்குகிறது. இப்போது யாராவது கேட்க வந்தால் தயங்காமல் சொல்லுங்கள், டைட்டானோபோவா. ஆம், அருமைதான். ஆனால் இந்தியா, நம்மிடம் வாசுகி இருந்தான். மற்றும் அவன் நிஜமாகவே இருந்தான். வாசுகியை கண்டுபிடித்தது ஒரு பாராட்டுக்குரியதும் கண்கொள்ளா கவர்ச்சியுமான விஷயமாக இருக்கலாம். ஆனால் வாசுகி வாழ்ந்த யுகத்தில் வாழ்வது நிச்சயமாக ஒரு கனவுக்கெல்லாம் மீறிய இரவு கடிகாரத் திகிலாகவே இருக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் ஒரு லைக் பண்ணுங்க, உங்கள் நண்பர்களோடு ஷேர் பண்ணுங்க. இன்னும் அத்தனை மர்மங்களுக்கும் வரலாற்று உண்மைகளுக்கும் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இது உங்கள் சிந்தனை சுவடி, வரலாறும் மர்மமும் சந்திக்கும் இடம். நன்றி.